கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலுக்காக வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ இது வரைக்கும் இதில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 160 150 அந்த அளவுக்கு தான் காஸ்ட் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளூடூத் மைக் ஒன்று வாங்கணும்னாக்கா நம்ம ஏதாவது ரிவ்யூஸ் போடும்போது 2 பேரும் உட்காந்து பேசும்போதோ, இல்லை இதை பற்றின ரிவ்யூஸ் போடும்போதோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட அவுட்டோரில் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வயர்ட் மைக் தான் ஒரு சில சிக்கல் இருக்குது. அதனால் வந்து ப்ளூடூத் மைக் ஒன்று வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்ம சேனல் வந்து இன்னும் மானிட்டைசேஷன் தான் ஆகலை. இப்போ தான் நம்மளே ஒரு 815 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போயிருக்கோம். அதனால் வந்து நம்ம பெருசாக பட்ஜெட்டில் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 1099 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூடூத் மைக் ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. ஸோ இந்த மைக்கை வந்து நான் ஏற்கனவே வந்து ஆக்சுவலாக உள்ள என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒன்றும் பெரிய காசுலாம் கிடையாது. ஒரு 1099 ருபீஸ் தான். இதை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸில் இப்படி தான் பேக்கிங் இருக்குங்க. இந்த கீழே உள்ள குட்டி பாக்ஸில் வந்து சார்ஜிங் கேபிளும், மேலே 2 ப்ளூடூத் மைக்கும் அண்ட் இன்னொன்று வந்து மொபைலில் மாட்டுற அந்த அடாப்டரும் இருக்குது உங்களுக்கு. முதல்ல இந்த குட்டி பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மைக் எதுவுமே இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மைக்கை பற்றின ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு டைப்-C to USB கேபிள் ஒன்று இருக்குது. இது வந்து சார்ஜுக்கு போட்டுக்கலாம். நம்ம சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேபிள் இது. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனெக்டர் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லைட்டனிங் கனெக்டர், அதாவது iOS டிவைஸ் யூஸ் பண்ணுறது. இங்கிட்ட வந்து டைப்-C அந்த கேபிளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு மொபைலில் மாட்டக்கூடிய அந்த அடாப்டர். இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த ப்ளூடூத் மைக்கை வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த அடாப்டருக்கான கனெக்டர் தான் வந்து அந்த லைட்னிங், அதாவது டைப்-C to லைட்னிங் கனெக்டர். அது இந்த அடாப்டர் கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் iOS டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இதோட பேசிக் விஷயமே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து அந்த மைக். இந்த மைக் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் சார்ஜ் போட சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே வந்து இதை 1 ஹவர் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இது கனெக்ட் ஆகிடுச்சுனாக்கா இந்த லைட் வந்து க்ரீனில் வந்து நின்றும். ஸோ க்ரீனில் நின்றுச்சுனாக்கா இந்த மைக் வந்து அந்த அடாப்டரோட மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், ரெண்டாவது மைக் இது. இது ரெண்டையுமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டையுமே எடுத்து காமிக்கிறேன். ரெண்டுலேயுமே வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இது இன்னும் மொபைலோட பேர் ஆகலை. இதை மொபைலோட பேர் பண்ணிட்டோம்னாக்கா, இப்போ நான் பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த வாய்ஸ்க்கும் இந்த மைக்கில் பேசிக்கிற வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு OTG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து OTG காமிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த OTGங்கிற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களோட கனெக்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட டிவைஸ், அதாவது ப்ளூடூத் மைக் டிவைஸ் வந்து உங்கள் மொபைலோட பேர் ஆயிரும். அவ்வளோதான் இந்த செட்டிங்ஸ். ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரை வந்து நான் மொபைலோட பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மைக்கை ஆன் பண்ணுறேன். அதோட லைட் பாருங்கள், க்ரீனாக மாதிரி நிற்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனில் வந்து ஸ்டெடியாக நின்றுச்சு ஃபஸ்ட்டு மைக். இப்போது நம்ம இந்த செகண்ட் மைக்கை கனெக்ட் பண்ணுவோம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரீனாக நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மைக்குமே வந்து க்ரீனாக வந்து நின்றுச்சு. இப்போ இந்த 2 மைக்குமே ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், அதாவது நாய்ஸ் ஃபில்டர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது. காரணம் என்ன, இது வந்து வெறும் ஒரு ₹1000 டிவைஸ் தான் இது. இந்த டிவைஸில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் நம்ம வந்து வயர்ட் மைக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ளூடூத் மைக் தான், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நான் க்ளோஸாக வச்சு பேசினாலுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து அவுட் சைட் நாய்ஸஸ் வந்து ஸ்லைட்டாக உள்ளே வரத்தான் செய்யும். அதனால் வந்து அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து நம்ம பக்கத்தில் வச்சு பேசுகிறதுனால நம்மளோட வாய்ஸோட கிளாரிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் லெவலான ஒரு மைக் தான் இது. அதனால வந்து இந்த மைக்கில் நம்ம பெருசாக எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம ஆஃபீஸ் செட்டப் வந்து ஒன்று நம்ம வீட்லேயே ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது நம்ம வீட்டுக்கு கீழேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து எப்படி அந்த செட்டப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 to 16 இயர்ஸ் மேலே இருந்திருக்கேன். அங்கே வந்து யூனிட்ஸ்லாம் நம்ம ரெண்டல் கொடுத்துருக்கோம். லைட்ஸு, ட்ராக் அண்ட் ட்ராலி, ஜிம்மி ஜிப்பு, அப்புறம் வந்து கேமராஸ், லென்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரெண்டல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து அப்படியே தான் இருக்குது. அது வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பெருசாக பிஸ்னஸ் போல. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு 45 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் அது. நம்ம அதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி தான் அடுத்த ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். அது போக நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கின EOS R கேமரா கூட நம்மக்கிட்ட இருக்குது. இனிமேல் வந்து 4K உள்ள வீடியோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி வீடியோட குவாலிட்டி, கிளாரிட்டி, நம்ம கண்டென்ட்டோட குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வந்து டெவலப் ஆகும்போது உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இதுவரைக்கும் வந்து நம்ம சேனல் கொடுத்த சப்போர்ட்டே வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம சேனலுக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸை. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அதை வந்து அவங்க வந்து அவங்களோட நாலேஜுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் எங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். மேலே வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து போடலாம், எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம் அப்படிங்கிற சஜஷன்ஸையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.